இன்று நமது மருத்துவத்தில் சொல்ல போவது என்னவென்றால் சோத்து கற்றாழையை பற்றி பேச போகிறோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நல்லா பயன்படுங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு சோத்து கற்றாழை எடுத்துகிட்டு வரணும். அதை என்ன செய்யணும், இவ்வளோ தூரம் எடுத்து அதை இந்த மாதிரி மேல் தோலை சீவிட்டு ஒரு கரண்டி வச்சு வளைச்சா நுங்கு மாதிரி வந்துடும். அதை என்ன செய்யணும், 10 தடவை கழுவணும். அப்படி கழுவிட்டு அதை என்ன செய்யலாம், மோரில் அடித்து சாப்பிடலாம், இல்லைனாக்கா சும்மாவும் சாப்பிடலாம். அதை டெய்லி சாப்பிடணும். ஒன்று விட்டு ஒரு நாள் அப்படி இப்படிலாம் பார்த்து செய்யக்கூடாது. டெய்லி சாப்பிட்டாக்கா அதுக்கு நமக்கு நல்லா ஆரோக்கியம் தரும். அதே மாதிரி என்னென்ன வியாதி நான் சொல்லணும் அதெல்லாம் எனக்கு இல்லை. அது வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி, மூலம், சுகர் கம்ப்ளைண்ட்டு, ப்ரெஷர், கேன்சர் கூட வராது. இந்த மாதிரி யாருமே சொல்லியே தர மாட்டாங்க. இதுலேயே உங்களுக்கு 10 பைசா செலவே கிடையாது. அதை தான் வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லியே காட்டுறேன் நான். நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. எல்லா வீட்லேயும் வாசலில் வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாக்கா அவங்க சொல்கிறாங்க திருஷ்டி போகும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வீட்டில் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்பேன், எதுக்கு வச்சுருக்கீங்கன்னா திருஷ்டி போகும்னு சொல்கிறாங்க. திருஷ்டி ஒரு கன்றாவே போகாது, தின்னா வியாதி போகும் அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். இந்த வியாதிலாம் எனக்கு என்னன்னே தெரியாதுமா. 15 வயசுலேருந்து சாப்பிட்றேன். நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா டெய்லி இதை சாப்பிடுங்க. அதே நேரம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா, அதுக்கு குழந்தை இல்லைனாக்கா, இந்த கத்தாழையை இதே போல் கழுவி டெய்லி வெறும் வயிற்றில் அவங்க வந்து தேன் கலந்து 110 நாள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாக்கா 110 நாள் கழிஞ்சு அவங்க வந்து ஸ்டடி ஆகிடுவாங்க. அப்போது கர்ப்பப்பையில் இருக்க கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். கடவுள் புண்ணியத்தில் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாக்கா கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா. இது உண்மை. நான் ஒரு அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இது ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் தெரியணும். அதை உடனே கேட்டேன், அப்படின்னா என்னம்மா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, என் மாடு வந்து ரொம்ப நாளாக கருத்தரிக்காமே இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன செய்தேன், ஒரு கத்தாழை எடுத்து மஞ்சள் தூள் தடவி டெய்லி கொடுத்துட்டே வந்தேன். அது வந்து 24 நாளையிலே கரு பிடிச்சி கடவுள் புண்ணியத்தில் குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை வச்சு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இதை தான் நானே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா பாருங்களேன். அதனால தான் உங்கள் கூட இருந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய சேனலில் நீங்களும் என் கூடயே இருங்க. ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இதை அப்படி செய்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமா. அடுத்ததான் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்.